ஹாய், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு அதில் நல்லா இடித்த பூண்டை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா உள்ளே நல்லா வெந்து மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்வேன்னா, பாதி பேனில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மைக்ரோவேவ் பிளேட்டில் போட்டு நான் மைக்ரோவேவ் பண்ணிடுவேன். அப்போ அது உள்ளே நல்லா வெந்துடும். அது அப்படி செஞ்சோம்னா நம்ம பூண்டு பொடி சீக்கிரம் கெடாது. அதுக்கப்புறம் உளுந்து எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா பொறுப்பாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொடி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வெள்ளை எள்ளும் சேர்த்து அதையும் வறுத்துட்டு அதோட பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இதோட மிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இதையும் அப்போ தான் அந்த மிளகா கருகாமல் நல்லா மொறுப்பாக மிளகா கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறுன்னே வந்துடும். நல்லா செவந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து அதில் பெருங்காயத்தூள் தூவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சோம்னா நமக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற பூண்டு பொடி ரெடி. இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணவும், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.